கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்பித்தல் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸ்ஸட் ஃப்ரைடே. தேவஜனமே, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறதா? எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆம் தேவஜனமே, அவர் விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனை தேட முடியாது. விசுவாசம் என்னும் விதை நாம் பூமியிலே ஆண்டவர் மேலே செலுத்த வேண்டும். வாலிப பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாய் அடிப்படை வசனத்தை ஆண்டவர் விசுவாசிக்க உங்களால் நம்ப முடிகிறதா? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. நாம் செய்கிற நல்ல செயல்கள், சேவைகள், ஜெபம் எல்லாத்திலும் விசுவாசம் நமக்கு இல்லைன்னா தேவனுக்கு அது பிரியமாக இருக்காது. தேவதனமே, விசுவாசம் என்ற முழு வார்த்தை தேவன் ஒன்றென்று நாம் நம்புகிறது தான். அல்லேலூயா. தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்கணும். அவர் இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவன், நம் ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளுக்கு ஜெபத்தைக்கு பதிலளிக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனை தேடக்கூடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாகவும் இருக்கக்கூடாது. வாழ்க்கை நடக்கும்போது தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் பலனளிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தருவார், பதிலளிப்பார், ரட்சிப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் அவரோடு கூட நாம் நடக்க வேண்டும். தேவஜனமே, அல்லேலூயா. விசுவாசத்தின் மூலமாக தான் நமக்கு சமாதானம், ரட்சிப்பு, ஆனந்தம், நித்திய மகிழ்ச்சி, பாவ மன்னிப்பின் நிச்சயம் எல்லாமே அந்த விசுவாசத்தில் தான் இருக்கிறது. அது சந்தேகம் இல்லாமல் கர்த்தர் நமக்காக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் மேலே ஹல்லேலூயா நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை நோக்குவோமா? தேவஜனமே, ஜெபிக்கலாமா? எஸ்அப்பா, சில நேரங்களில் நாங்கள் விசுவாசம் இல்லாமல் தவிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை வளரட்டும் என்று சொன்னீங்களாப்பா. தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாகவே பலன் அளிப்பார் என்ற நம்பிக்கையுடனே கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். வாலிப பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் விசுவாசம் என்னும் விதையை நாங்கள் ஆண்டவரே வசனத்தின் மூலமாய் நாங்கள் விதைக்கிறோம் அப்பா. எங்கள் தேவ ஜனங்களுக்கு பாதுகாப்பை தாங்க, ரட்சிப்பை தாங்க, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாங்க, வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்க அப்பா. வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க. துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மே காட் bless you. Jesus is coming soon. Hallelujah. Maranatha.